வணக்கம். 2026 தேர்தல் கருத்து கணிப்பு விவரங்கள் தெரிந்து கொள்ள சில கருத்துக்கள், என்னிடம் உள்ள கருத்துக்களை நான் தெரிவிக்கிறேன். வணக்கம். அதற்கு முன்னால் தேர்தல் ஜனநாயக திருவிழாவில் நானும் கலந்துக்கிட்டு என்னுடைய கடமையை நான் ஆட்டியிருக்கிறேன். கடமையை உணர்ந்து கடமையுடன் செயல்பட்டிருக்கிறேன் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். ஒவ்வொரு மனிதனும் வாழ்நாளில் வாக்கெடுப்பு தினத்தில் சென்று வாக்களித்து நம் நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கரெக்டாக செய்ய வேண்டும். நாம் உரிமைகளை எப்படி கேட்குறோமோ அது மாதிரி அந்த உரிமையை கொடுக்குறவங்களை தேர்ந்தெடுக்கிறது நம்ம தான். நம்மளுடைய உரிமையை கரெக்டாக செஞ்சால் தான் நாளைக்கு கேள்வி கேட்குறதுக்கு நமக்கு அந்த உரிமை இருக்குது. இப்போ நான் ஓட்டு போட்டிருக்கேன், எனக்கு இந்த கேள்வி கேட்க உரிமை இருக்குது. நாட்டினுடைய நடப்புகள் இப்படி நடக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், நம்ம நாடு எப்படி முன்னேற வேண்டும் என்பதை பற்றிய அதிக அக்கறை என்னிடம் இருக்கிறது என்பதை காட்டிக்கொள்ள, உணர்ந்து கொள்ள, தைரியமாக நிமிர்ந்து எவரிடமும் பதில் சொல்ல மெயின் இதுதான். வாக்களிக்க வேண்டும். நான் வாக்களித்து விட்டேன், நீங்களும் வாக்களித்து விட்டீர்களா என்பதை உணர்ந்து இந்த 2026 கருத்து கணிப்பு வெளியிடுகிறேன். சென்ற முறை கூட நான் வெளியிட்டிருக்கிறேன். அது மாதிரி இந்த 2026 கருத்து கணிப்பில் ஆள்பலம் கொண்டு எல்லா இடங்களிலும் ஒரு 2000 பேர் அப்படிலாம் போட்டு கருத்து கணிப்பு எடுத்து வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி வெளியிடுகிற ஒரு 6 தினத்தந்தியிலேருந்து எல்லாம் வெளியிடுகிற ஒரு 6 இதை நன்றாக படித்து முடித்துவிட்டு பிறகு நானும் களத்தில் ஆங்காங்கே தெரிபவர்களிடம், வெளிநபர்களிடம், பொதுமக்களிடம், ட்ரெயினில் செல்லும்போது, வழியில் டீ கடையில் நிற்கும்போது, ஆட்டோவில் செல்லும்போது இப்படிலாம் என்னுடைய கருத்தை தெரிவித்து அதன் முகசுழிவுகள், நெளிவுகள் எல்லாத்தையும் கண்டுபிடித்து புன்னகை எப்போ வருகிறது என்பதெல்லாம் கணித்து இந்த முடிவு இப்படி இருக்கலாம், இதுதான் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்பது என்னுடைய முக்கிய கருத்தாக தெரிகிறது. அது மாதிரி 2026 தேர்தல் இந்த முறை மக்கள் 86% ஓட்டு போட்டிருக்காங்க. 85 தமிழ்நாடு ஃபுல்லாக கணக்கு பண்ணும்போது ஓட்டு போட்டிருக்காங்க. 92% ஓட்டு போட்டிருக்காங்க. இதற்கு மக்களுக்கு நான் நன்றி சொல்ல கடைப்பட்டிருக்கேன். அதே மாதிரி 100% ஓட்டு போடும் முயற்சியும் ஈடுபட வேண்டும். ஏதோ ஒரு பூத்தில் 97 ஒரு சாதாரண மினிமம் இருக்கும் பூத்தில் 97% ஓட்டு போட்டிருக்கதாக கேள்விப்பட்டேன். அதுவும் மிக சந்தோஷம் அளிக்கிறது. இப்போ நம்ம கருத்து கணிப்புக்கு வரலாம். 2021 தேர்தலில் திமுக, அதிமுக பிரதான கட்சிகள் 2, அதன் கூட்டணி கட்சிகள், அதாவது பாஜக தனியாக நின்றுச்சு. அந்த மாதிரி ஒரு கலவையான தேர்தலில் போன முறை திமுக அதிக இடங்களை வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தார்கள். இப்பொழுது திமுகவின் கூட்டணி போன தடவை வெற்றி பெற்ற அளவு அதே கூட்டணியில் இருந்தவர்கள் அனைவரும் அதில் இருக்கிறார்கள். இதில் பாஜக கூட்டணியில் இருந்த தேமுதிகவும் அதில் எக்ஸ்ட்ரா சேர்ந்திருக்கிறது. அதே மாதிரி களத்தில் பணியாற்றியிருக்கிறார்கள், கூட்டணி கட்சிகளும் பணியாற்றியிருக்கிறார்கள். காங்கிரஸும் அதிலே தான் இருக்குது, எல்லாம் இருக்காங்க. அதே மாதிரி அதிமுக கூட்டணி சென்ற முறை மாதிரி நம்ம கோட்டை விட்டுறக்கூடாது, நம்ம பாஜகவெல்லாம் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதிமுக கூட்டணி, அதாவது என்டிஏ கூட்டணி, பாஜக, அதிமுக மற்றும் அதன் சாதாரண கூட்டணி கட்சிகள், அதாவது அன்புமணி
இருக்க கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அன்புமணி இருக்கார்ல, அந்த கட்சியை சேர்த்துக்கிட்டாங்க. மாம்பழ சின்னம் அவர் கிடச்சிருக்கு, அவங்களும் வாக்களிச்சிருக்காங்க. இது ஒரு கூட்டணி. அதற்கடுத்து புதிதாக வந்த தமிழக வெற்றி கழக கட்சி தனித்து போட்டு விடுவதாக அறிவித்திருந்தார்கள். அதில் ஒரு சில அமைப்புகள் சேர்ந்ததாக ஒரு 2-3 அமைப்புகள், அதாவது கட்சி எதுவும் இல்லை, கட்சின்னு பார்த்தா தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். அது ஒரு குறிப்பிட்ட அமைப்புகள் ஒரு 2-3 அமைப்புகள் அதில் சேர்ந்துருக்கா சொன்னாங்க. மற்றவையில் எதுவும் இல்லை. இப்போ வந்து 26 தேர்தலுக்கு நம்ம வாக்களித்து விட்டோம். 23ஆம் தேதி ஏப்ரல் 23 வாக்களித்தோம். அதனுடைய எண்ணிக்கை மே 4ஆம் தேதி வர இருக்கிறது. இந்த எண்ணிக்கையில் யாருக்கு பலம் அதிகம், ஆட்சியை பிடிக்கப் போவது யார் என்கிற கேள்வி மிக துரிதமாக பேசப்பட்டு வருகிறது. இந்த கட்சி வருமா அந்த கட்சி வருமானு என்னென்னமோ மக்கள் சிந்தனையில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கும் தருவாயில் நம்மளுடைய கருத்து கணிப்பு, புதிதாக வந்த கட்சிகளுடைய வழிநடப்புகள். முதல்ல வந்துட்டு இதில் முக்கியமாக சீமான் கட்சி, எல்லா கட்சியும் சேர்ந்துருக்குங்க. முக்கியமாக சீமான் கட்சி சென்ற முறை நின்று ஒரு 8% ஓட்டுக்களை வாங்கியிருந்தார். அதே மாதிரி ஈரோடு கிழக்கு நின்று 13% ஓட்டுக்களை வாங்கி ஒரு கவர் பண்ணியிருந்தார். அதற்கப்புறம் முதலில் இருந்து தாவிகா தமிழக வெற்றி கழகம் முதலாக இந்த 2020 தான் களம் இறங்குகிறது. இதற்கு முன்னால் அவர்கள் களம் காணவில்லை. களம் முதல் முறையே முதல்வராகும் அளவுக்கு எனக்கு சக்தி இருக்கிறது, என் தொண்டர்கள் இருக்கிறார்கள், அது மாதிரி எண்ணத்தில் அவர் தனியாக ஒரு 3 அமைப்புகளை சேர்த்துக்கொண்டு அவர் கூட்டணி இருக்கிறார். இப்போ திமுக ஒரு கூட்டணி, அதிமுக ஒரு கூட்டணி. இதுக்கு நடுவில் தாவேக்கா தனித்து போட்டி இருக்கிறது. தொகுதிகள் மொத்தம் 234 தொகுதிகள். இதில் வேட்பாளர்கள் 2225-26 வேட்பாளர்கள் இதில் களத்தில் இருக்காங்க. கட்சி சார்பான நபர்கள் தவிர மொத்தத்தில் வந்துட்டு 234 வேட்பாளருக்கு போட்டியில் கலந்து கொண்டவர்கள் 2226. இப்படி இருக்க இந்த 2026 இது வந்து எம்எல்ஏ கலந்துக்கிட்டவர்கள். நம்ம தேர்ந்தெடுக்க போவது 234 எம்எல்ஏக்கள் தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். 234 எம்எல்ஏக்களில் மெஜாரிட்டி இருக்கணும்னா 219 இல்லைன்னா 20 இருக்கணும். அதாவது சம பங்கு அப்படின்னு எடுத்திங்கன்னா 117 வரும். 117 இருந்தால் நம்ம வெற்றின்னு சொல்ல முடியாது. நல்லா பார்த்துங்க, 117 இருந்தாலும் நம்ம வெற்றி இல்லை. 234 பாதி 117. சபாநாயகர்னு ஒருத்தர் அதிலேருந்து எடுத்துருவாங்க. எடுத்து அவர் சபாநாயகரை போட்டால் இந்த 117ங்கிறது 116 ஆயிரும். அதனால் 118 தொகுதிகளிலிருந்து மேலே ஜெயிக்கணும். 114 இருந்தாலும் ஓகே. ஏன்னா சட்டத்திட்டங்களை கொண்டு வரும்போது மெஜாரிட்டிங்கிறது வந்து 120 தொகுதி. யார் வருவா? இது வந்து இந்த 120 தொகுதிகளை ஜெயிச்சா தான் தனி மெஜாரிட்டியாக நாம் என்ன கொண்டு வரணும்னு நினைக்கிறோமோ அதை கொண்டு வரலாம். நம்ம திட்டங்கள், புதிதாக திட்டங்கள் கொண்டு வரதை, நடைமுறையில் இருக்கிற திட்டங்களை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். புதிதாக திட்டங்கள் கொண்டு வரும்போது
அதற்கு தகுந்த நல்ல முறையான அந்த வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து நாம் அனுப்பி வைக்கணும். அந்த கடமையை நம்ம ஓட்டு போட்டு செஞ்சுருக்கோம். இப்போ அந்த ஓட்டெடுப்பு 2004 அதாவது நாளை மறுநாள் 4 இந்த வாக்கெடுப்பு ஓட்டு எண்ணி 4 பகல் 1 மணி அளவிலே தெரிய வந்துடும் யார் ஆட்சியை பிடிப்பாங்க. அதற்கு முன்னால் கருத்து கணிப்புங்கிறது எதுக்குன்னா, அதிக கருத்து கணிப்பை சாதாரணமாக நினைக்கக்கூடாது. கருத்து கணிப்பிற்கு முன்கூட்டி விடும்போது இந்த மனதில் இந்த 4 போட்டியாளர்கள் இருக்காங்க. 4 போட்டியாளர்களே நம்ம கட்சி தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அப்போ அவங்களுடைய மனநிலை அதை உடனே அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும். பழைய இதெல்லாம் மனநிலையை அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மனநிலையை அட்டாக் பண்ணக்கூடாதுன்னா இந்த மாதிரி கருத்து கணிப்புகள் அந்த மனதில் உள்ள வலியை நாம் செஞ்சுருக்கோம், நம்ம பிரச்சாரம் எப்படி பண்ணுவோம்னு நினைக்கும் போது இந்த கட்சி வரும்டா அப்படின்னா, அப்போ அந்த கட்சியில் உள்ள தொண்டர்கள் நண்பர்களுக்கு என்னன்னா ஒரு ஆர்வம் வரும். அப்போ நம்ம நன்றாக சிறப்பாக செயல்பட்டிருக்கிறோம், இது மக்கள் ஓட்டு அப்படி வந்திருக்கு சரி. அப்போ இன்னொரு கட்சியை சொல்லும்போது அந்த கட்சி நன்றாக செயல்பட்டிருக்கிறார்கள், பிரச்சாரம் நன்றாக பண்ணியிருக்கிறார்கள், தான் செய்த கொள்கைகளை என்னென்ன செய்ய போகிறவங்கள்ட்ட சொல்லியிருக்கிறார்கள், மாற்றுக்கட்சி நண்பர்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ முதல்ல ஒரு கட்சியாக எடுத்துக்குவோம். கட்சி தலைவர்கள் பார்த்தா 4 கட்சி தலைவர்கள் இருக்காங்க. இந்த முறை 4 தலைவர்கள் யார்? ஐயா மு.க. ஸ்டாலின் இப்போ தலைவராக இருக்கார். தலைவராக அவருடைய நான் என்னென்ன செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத பற்றி அவர் பிரச்சாரத்தில் வச்சுருக்கார். நான் என்னென்ன செஞ்சுருக்கேன், இன்னும் என்னென்ன செய்யலான் இருக்கேன், என்னுடைய ஆட்சிக்கு நீங்கள் அங்கீகரிச்சிங்கன்னா நான் என்ன செய்வேன் அப்படிங்கிற மாதிரி அவருடைய பிரச்சாரத்தில் மெயின் இந்த முறை பிரச்சாரத்தில் நான் என்ன செய்வேங்கிறத திமுக அதிகமாக சொன்னாங்களா என்னான்னு தெரியாது. ஆனால் பாஜக அதாவது மத்திய ஆட்சி அதிகாரம் பண்ணுறாங்க, அதனால் பாஜகவை ஒழிக்க வேண்டும்னு திமுகவின் பிரச்சாரம் இருந்ததை தவிர மற்றவை அவங்க நிறைய ஏன்னா அவங்க ஆட்சியில் இருந்ததுனால அதை பற்றி சொல்லலையா என்னன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு திமுக பிரச்சாரத்தில் பாஜக ஒழிகன்னு சொன்னதை அதிகமாக கேள்விப்பட்டேன். அது ஒரு இது. அதுக்கடுத்து எடப்பாடி பழனிசாமி, அவர் அதிமுக கட்சியில் நிறைய பாகுபாடுகள்லாம் இருந்துச்சு, பிரிவினைகள்லாம் ஓரளவு ஒன்றா சேர்ந்துட்டாங்க. அதே மாதிரி பன்னீர்செல்வம் அதில் அதிலேருந்து விலகி அதிமுகலேருந்து விலகி டிஎம்கேக்கு போயிட்டார். அப்போ டிஎம்கே போனதுனால அதிமுக இப்போ ஒன்றுபட்ட அதிமுக ஆயிடுச்சு. ஆனால் ஒன்றுபட்ட அதிமுக தானா அப்படிங்கிறத நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இப்போ இருக்காங்க. இவங்க ஒன்றுபட்ட அதிமுக தானான்னு நிரூபிக்கிற அளவுக்கு அவங்க அந்த கட்டாயத்தில் இருக்கிறதுனால அவர்களுடைய பெரும்பான்மையை நிரூபித்தாக வேண்டும். ஆகையால் 2011 செஞ்ச தவிர 2021 செஞ்ச தவிர நாம் திரும்பவும் செய்யக்கூடாதுங்கிற எண்ணத்தில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, எடப்பாடி பழனிசாமி பாஜகவையும் சேர்த்துட்டார். பாஜக அதில் சேர்ந்துருக்காங்க. ஆனால் முதலமைச்சர் ஜெயிச்சு வந்தால் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆட்சியில் பங்காதெல்லாம் விட்டுருங்க, மொத்தம் எடப்பாடி பழனிசாமி முதல்வர்கள். அதற்கடுத்து இவர்கள் வைத்த கோரிக்கை இலவசங்கள் அறிவிச்சிருக்காங்க. அது அதிகமாக பேச வேண்டியதில்லை, இலவசங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு, எல்லா கட்சியும் அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி இவர் அறிவிச்சிருக்காரு 2500 மகளிர்களுக்கு உதவித்தொகையாக கொடுப்போம்ருக்காங்க. அதெல்லாம் சரி, முன்ன இலவசம் வேண்டாங்கிற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ அப்படி இல்லை, இலவசங்களும் தேவைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது எல்லோரும் கொடுக்குற மாதிரி ஆகிட்டாங்க. அது சமமாக தான் இருக்குது.
இவர் மெயினாக வச்ச கோரிக்கை என்னன்னு பார்த்தா, திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறத வச்சுருக்காரு. நான் உங்களுக்கு பஸ்ஸில் ஆண் பெண் இருவருக்கு இலவச பஸ் இருக்காரு. அதே மாதிரி இந்த தொகுப்பை வச்சுருக்காரு. திமுக அகற்றப்பட வேண்டும், அதிமுக ஆட்சியில் இருக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் இரட்டை இலையோடு சேர்ந்து பாமக, பாஜக இந்த கட்சிகளோடு சேர்ந்து அவர் அந்த சர்வீங்கில் அவர் நிற்கிறார். இப்போ மூன்றாவதாக பார்க்க போகிறோம் தாவேகா. தமிழக வெற்றிக் கழகம் தனித்து போட்டி. விஜய் அவர்கள் எந்த கூட்டணியும் இல்லை. அதாவது அமைப்புனா சின்ன அமைப்பு தான், ஒரு 3 அமைப்பு, மற்றவர்கள் எந்த கூட்டணியும் இல்லை. பிரச்சாரத்துக்கு யாரும் இல்லை. வேறு யாரும் பிரச்சாரம் பண்ணால் அதை கேட்குறது கூட ஆள் இல்லை. அப்படி இருக்கும்போது தனித்து நின்று தனி ஒருவராகவே பிரச்சாரத்தை மேற்கொண்டு பிரச்சாரம் செய்து மக்களுக்கு என்ன செய்யப்படுற திட்டங்களில் ஒரு சிலர் அறிவித்து திமுகவை அகற்ற வேண்டும். இவருடைய பிரச்சாரத்துலேயும் திமுகவை அகற்ற வேண்டும். 2 பேருக்கு தான் போட்டி. ஒன்று தாவேகா, ஒன்று திமுக. திமுக ஒரு தீய சக்தி, அதை அகற்றி ஆண்ட வேண்டும். ஸ்டாலின் அவர்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி இவர் ஒரு கொள்கையில் இருக்கார். அதிமுகவினுடைய கொள்கையிலையும் திமுக அகற்ற வேண்டும், எப்போவும் போல இலவச அறிவிப்பு. இவருடைய கொள்கையிலையும் திமுக அகற்ற வேண்டும், இலவச குறிப்பு. 3. அதற்கு அடுத்த தலைவர் சீமானவர்கள். அவர் எடுத்த கொள்கையில் அப்படியே இருக்கா. தமிழ் தேசியம் பற்றி பேசுவார். மற்றவங்கள எங்கெங்கே தவறு நடக்குதோ அதெல்லாம் சுட்டி காட்டிக்கிட்டே இருப்பார். அவர் வருஷம் ஃபுல்லாக பேசிக்கிட்டே இருக்கார். அதே மாதிரி சீமானவர்களும் அதுக்காக அவர் 13% ஓட்டு வாங்கியிருக்கார். அவரும் இந்த முறை நிற்கிறார். அவர் நின்னாலும், அதாவது அவர் நிற்கிறார், ஆனால் அவரும் தனித்து போட்டி தான். அதே மாதிரி எந்தவித இலவசங்களையும் அறிவிக்கலை. இலவசங்கள்லாம் எதுவும் அறிவிக்கலை. திட்டங்கள் அவர் முன் சொன்ன மாதிரி தமிழ் தேசியம், அதே மாதிரி இந்த கொள்கைகளில் மாறுபாடு இல்லாமல் ஏற்கனவே 15 வருஷத்துக்கு முன்னால் நான் பேசின அதே சீமானத்தை நான் இன்றைக்கும் பார்க்குறேன். அதே மாதிரி அவர் ஒரே ஒரு சின்ன, இப்போ இந்த தாவேகா, நாத்தாக்கா, நாம் தமிழர் கட்சி, இந்த 2 கட்சியில் ஒரே ஒரு சின்ன தவறு பண்ணியிருக்கிறார்கள். என்னென்னு பார்த்தா, ஈரோடு கிழக்கு தொகுதி. அந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில் ஒரு வெற்றி வாய்ப்புக்கான ஒரு நல்ல வாய்ப்பு இருந்தது. ஈரோடு கிழக்கு தொகுதியில் எப்போவுமே அதாவது எம்எல்ஏ தேர்ந்தெடுத்து முடித்து தன்னை ஃபுல்லாக எப்போவுமே நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து மக்கள் இதுக்கு ரிசல்ட்டுக்கு வர மாதிரி இருக்கும்போது, தனியாக ஒரு எம்எல்ஏ மறைஞ்சிட்டான்னா அந்த ஒரு இடத்துல அந்த இடம் வெற்றிடமாக இருக்கும். அந்த காலி இடத்துக்கு போட்டிக்கு ஒரு ஆளை உடனே போட்டு அதை ஃபுல் பண்ணி ஆகணும். 6 மாதத்துக்குள்ளே அது ஒரு கணக்கு இருக்குது. அதுக்குள்ளே நின்று ஜெயிக்க வைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு சீமான், விஜய் 2 பேர்த்துக்குமே கிடைக்கிது. ஆனால் 2 பேரும் அதை ஏதோ ஒரு காரணத்தினால விஜய் சுத்தமாக நிராகரிச்சிட்டார். அதில் வெற்றி பெற்றிருந்தால் அதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் கிடச்சிருக்கோம், அதை விட்டுட்டார். அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி சீமான் அந்த இடத்துல ஈரோடு கிழக்கில் நின்று தான் இன்றைக்கி பயங்கர கில்லாடியாக இருப்பார். அந்த ஒரு இதை விட்டுட்டார். விஜயாவது ஏற்கனவே தேர்தல் சந்திக்கலை, நிற்கலை. இவங்க நாம் தமிழர் கட்சி அந்த இடத்துல நின்று வெற்றிடத்தை அந்த மாதிரி ஃபுல் பண்ணும்போது நிற்கணும், நின்று ஜெயிக்கணும். கருத்து கணிப்பிலேருந்து வேறு பக்கம் போகிறது. நான் கருத்து கணிப்பு வர்றேன். முதல்ல இதை தெரிஞ்சுங்க. எப்போவுமே மக்கள் நல்லா உற்று நோக்கி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே மதிமுக கட்சி ஆரம்பித்தப்ப வைகோ அவர்கள் சுயேட்சை ஒரு இடத்துல அந்த மாதிரி வெற்றி இருந்துச்சு.
ஒரு எம்எல்ஏக்கு மட்டும் தேர்ந்தெடுக்கணும். அவர் ஒருத்தர் மறைஞ்சிட்டாங்க ஒரு தொகுதியில் நடந்துச்சு. அப்போ அந்த தொகுதியில் வைகோ நின்று ஜெயித்தார். அது ஜெயித்த ஒன்று தான் அந்த சின்ன கன்ஃபார்ம் ஆச்சு. அதே மாதிரி இன்னொரு வாய்ப்பு இருக்குது. அது அந்த விளவங்கோடு தொகுதி என்னமோ சொல்லுவோம், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அதாவது திருநெல்வேலி சைடு வரும் வைகோ ஜெயிச்சது. அதே மாதிரி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்தப்ப அதே மாதிரி திண்டுக்கல்லில் ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. அதை அவர் பயன்படுத்தி அங்கே நின்றார். ஒருத்தர் மாயத்தேவர் என்னமோன்னு நினைக்கிறேன் அவர் பேர். அங்கே ஒரு தொகுதியில் ஒருத்தர் நின்று அதிமுக சேர்ப்பில் முதல்ல அவரும் நிப்பாட்டி அவர் ஜெயிச்சு வந்துட்டார். அதெல்லாம் நான் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் கை கொடுத்துது. அந்த ப்ளஸ் பாயிண்ட் ரெண்டையும் இவங்க 2 பேர் தவற விட்டாங்க. மற்றவையில் தாவேக்காக்கு அவருடைய ரசிகர்களே 2 கோடி ரசிகர்கள் 1,50,00,000 பேருக்கு மேலே இருக்காங்க. அதன் சார்பாக கிடைக்கிற ஓடுங்கன்னு ஒரு 2 கோடி ஓட்டு அவர் தக்க வச்சுருக்காரு. பொதுவான கருத்து கணிப்பில் அவருடைய நேரத்தில் வச்சா 2 கோடி கருத்து கணிப்புன்னு அவர் அந்த நம்பிக்கையில் அவர் நின்றுக்கிட்டு இருக்கார். இப்போ எல்லா கட்சியும் சேர்ந்து நல்லா பாருங்கள். திமுக தன்னுடைய வழியில் கரெக்டாக இருக்குது. அவங்க கூட்டணியிலேருந்து யாரும் விலகலை. அதிமுக பாஜக எல்லாம் பழையபடி ஒன்றா சேர்ந்து நிற்கிறாங்க. அதே மாதிரி தாவேகா தமிழக வெற்றி கழகம் தனித்து நிற்கிது. இப்போ ஆனால் திமுகவுடைய கொள்கை மக்கள் நலக் கொள்கை பாஜக வெளியே அனுப்பணும்னு நினைக்கிறாங்க. மத்திய அரசு எங்களை எதுவும் உதவியாக ஹெல்ப்பாக பண்ணல. மத்திய அரசு நம்ம உள்ளே பாஜகவை நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைய விடக்கூடாதுங்கிற கோரிக்கை வச்சுருக்காங்க. அதே மாதிரி மாற்று திமுகவை ஒழித்தாக வேண்டும், ஸ்டாலினை வீட்டுக்காக அனுப்ப வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதே தான் தாவேகா விஜய் அவர்களும் அதே தான் சொல்லியிருக்காரு. சீமான் அவர்களையும் அதே சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தம் எதிர்ப்பு ஓட்டுகள் பிரிகிறனால திமுகவுக்கு இது சாதகமாகுது. அமையுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ரிப்பு மொத்த வாக்காளர் ஓட்டு அளித்தவங்க ஏற்கனவே 2021 வாக்களித்த நம்ம தமிழ்நாட்டில் வாக்களித்த மக்கள் தொகை 4,62,00,000 பேர் சில்லற. 62,05,000 10,000 போட்டுருச்சு. 62,00,000 பேர் வச்சுக்கோங்களேன். 62,00,000 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த முறை அதே வாக்காளர்கள் இந்த ட்ரிப்பு இந்த டிமானிட்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்கள, அந்த இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் வாக்களித்த மக்கள் 4,85,50,000 சொச்சம் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 23 லட்சம் இந்த 23 லட்சம் ஓட்டு எக்ஸ்ட்ரா இந்த மக்கள் இளைஞர்கள் எல்லாம் அதிகமாக ஓட்டு 23 லட்சம் பேர் எக்ஸ்ட்ரா ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த 23 நீங்கள் ஒரு அப்ராக்சிமேட் கணக்கு 1, 2 எல்லா தொகுதி வாரியாக பிரித்தோம்னா 50,000 ஓட்டு ஒரு தொகுதியிலையும் 50,000 ஓட்டு எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. இதற்கு காரணம் தமிழக வெற்றி கழகம். புதிதாக ஒரு கட்சி வந்ததுனால மக்கள் ஆர்வமாக ஓட்டளிக்க வந்திருக்காங்க. அதே மாதிரி விஜய் மேலே ரொம்ப ஆர்வமாக ஓட்டளிச்சிருக்காங்க. அது நல்லாவே தெரியுது, மக்கள் வரவேற்புலேயே தெரியுது பார்க்குறதுக்கு. அதிகமாக யூடியூப் பிரச்சாரத்தால் ரொம்ப பளபளப்பாக தெரிய ஆரம்பிச்சிருக்கிறது. அதே போல் இந்த 234 தொகுதியிலும் ஒரு தொகுதிக்கு 50,000 ஓட்டு அப்படி அதிகமாக வரும்போது இந்த 50,000 ஓட்டு விஜய்க்கு செல்கிறது. அதே போல்
திமுக எதிர்ப்பு, திமுகவில் உள்ள விஜய் ரசிகர்கள், அதிமுகவில் உள்ள விஜய் ரசிகர்கள் எல்லாம் வந்து விஜய் ரசிகர் கூட்டம் அந்த இதெல்லாம் ஒதுங்கும்போது, அப்புறம் ரசிகர் கூட்டம் ஒதுங்கும், மக்கள் கூட்டம் அப்படிலாம் ஒதுங்கும்போது இவங்க ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தை தனியாக இழுக்கிறாங்க. போன முறை வந்து பாஜக தனித்தனியாக நின்ன பாஜகலாம் தனித்தனியாக நின்றதுனால தான் ஏடிஎம்க்கு வந்துட்டு வர முடியல. இந்த முறை அவங்க தனியாக நின்று ஒன்றா சேர்ந்துட்டாலும் அந்த ஓட்டை திமுகவுக்கு எதிர்ப்பான ஓட்டை தாவேக்காவும் வாங்குது. அப்போ அதிமுகவை பலவீனமாகுது. எப்படின்னு கேட்குறீங்களா? மதக்கணக்கில் தெரியுமா? மக்கள் மனசில் மதங்கள் உள்ளே இருக்கும், அது வெளிப்படாமல் இருக்காது. எல்லா மனுஷனுக்கும் எல்லாத்துக்கும் மதமும் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதே மாதிரி அப்படி அந்த சிறுபான்மை மக்கள் ஓட்டுக்கள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஏற்கனவே திமுக மட்டும் வாங்கிட்டு இருந்துச்சு. அதிமுக அதை கொஞ்சம் பரிமாறிக்க ரெண்டும். இந்த ஆட்சி மாறும்போது இவங்க தான் வந்து அதை மாற்றி அமைக்கிறவங்க. அதாவது திமுக ஆட்சி அமைக்குதுன்னா அதுக்கு முக்கியமான பங்கு வந்து வந்து என்னென்னா கேட்டால், இந்த மக்கள் தாழ்த்தப்பட்ட பிரிவினர், மற்றவையில் வந்துட்டு இந்த சிறுபான்மை மக்கள்னு சொல்லி அவங்களுடைய பிரச்சாரத்தை சொல்லுவாங்க. சிறுபான்மை மக்கள், நான் அப்படிலாம் நினைக்கிறேன். சிறுபான்மை மக்கள் சொல்லி இந்து கிறிஸ்துவ ஓட்டுக்களை வந்து தங்கள் பக்கம் இழுப்பாங்க. அப்போ அதிக பக்கம் அவங்களுக்கு போச்சுன்னா அவங்க ஜெயிச்சிருவாங்க, இந்த பக்கம் வந்துச்சுன்னா இவங்க ஜெயிப்பாங்க. ஏற்கனவே வந்து இப்போ அந்த சிறுபான்மைகள் ஓட்டு அனைத்தையும் தாவேகா கட்சி பெற்றுக்கொள்கிறது. அப்படி பெற்றுக்கொள்ளும் போது திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. ஆகையால் இந்த முறை திமுக வெற்றி பெற ஒரு 125 தொகுதி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் ஆப்போசிட்டாக எடுத்தால் கூட ஆப்போசிட்டில் ஏடிஎம்கே வரும் அப்படின்னு பார்த்தாலும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் எதிர்ப்பு ஓட்டை இவங்க வாங்கிட்டாங்க. அதனால் திமுகவுக்கு ஒரு 120 130 சீட்டு. அதே போல் தாவேகா வந்து ஒரு 25 சீட்டு. மீதி 75 இடங்கள் தான் அதிமுக கூட்டணிக்கு செல்கிறது. ஆகையால் இந்த முறையும் திராவிடக் கழகம்தான் ஆட்சியை பிடிக்கிறது, ஸ்டாலின் தான் முதலமைச்சர் என்பது எனது கருத்து. இது மக்கள் கருத்தாக நான் சொல்வதற்கு காரணம், மக்களிடம் ஆலோசித்து அதனுடைய இதெல்லாம் தெரிந்து யூடியூப்பில் இருக்க ஒரு 6 வகையான வீடியோக்கள் எல்லாம் பார்த்து அதில் போட்டிருக்குது. தினத்தந்தை டிவி கிட்ட இந்த 1 மாதமாக அவர்கள் அந்த டிவியில் வந்த பிரச்சாரத்தெல்லாம் பார்த்து அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டு அதன் மூலமாக நான் தெரிந்து கொண்டதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த முறை திமுக 125 130 இடங்களை பிடிக்கும். அதிமுக 75 இடம், தாவேகா 30 இடம் கிடைக்கும் என்பது உறுதியாக தெரிகிறது. நன்றி, வணக்கம்.